नित्यानन्देश्वर समारंभा नित्यानन्देश्वरि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இருமுனை காணொளி காட்சியின் வழியாகவும் ஷாலினி தொலைக்காட்சியின் வழியாகவும் முகநூல் வழியாகவும் சமூக வலைதளமான யூடியூப் நேரடி ஒளிபரப்பின் வழியாகவும் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். என்னதான் நடந்தது மாணிக்கவாசகனுக்கு? ஏன் அவன் இத்துணை அபாயகரமான செயலான தேச துரோகத்தையும் ராஜ துரோகத்தையும் செய்ய வேண்டும்? தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பணியில் பணியமர்த்தப்பட்டு குதிரைகளை வாங்காமல் விட்டது தேச துரோகம். அரசன் மிகுந்த நம்பிக்கையோடு பொருளை அனுப்பி வைக்கின்றான், பொக்கிஷத்தை கூட்டி அனுப்புகின்றான். அரசன் தன்னோடு கூட்டி அனுப்பிய மிகுந்த நம்பிக்கையோடு கூட்டி சேர்த்து அனுப்பிய பொக்கிஷத்தை அரசன் அனுமதி இல்லாமல் செலவிடுவது. அரசன் எதற்காக கொடுத்தானோ அதை விடுத்து வேறொரு காரியத்திற்காக செலவு செய்வது. தேச துரோகம் ராஜ துரோகம் இரண்டையுமே செய்யுகின்றார். உண்மையிலேயே இது தன்னையே கொடுப்பதற்கு சமம். வெறும் உயிரை கொடுப்பது கூட அல்ல, இவர் உயிரை எடுத்தால் யாருமே அரசனை பழிக்க முடியாத அளவுக்கு நியாயமான காரணத்தையும் சேர்த்து அரசனுக்கு கொடுக்கின்றார். ஞானசம்பந்த பெருமானை கொன்றாலோ திருநாவுக்கரசு பெருமானை கொன்றாலோ அந்த அரசனுக்கு இழுக்கு வந்திருக்கும். ஏனென்றால் அங்கு வலுவான காரணம் இல்லை. சைவத்தை வாழ்ந்தார்கள் என்கின்ற காரணத்திற்காக கொலை செய்ய முடியாது. இங்கு பிரச்சனை சைவம் அல்ல. அந்த பாண்டியனும் சைவன். கூன்பாண்டியனைப் போல சமணத்திலே இருந்து கொண்டு சமண முனிகள் சில பேரை விட்டு மந்திர தந்திரத்தாலே ஞானசம்பந்த பெருமான் மதுரை ஆதீனத்தில் தங்கி இருக்கும் பொழுது ஆதீன மடத்துக்கு அக்கினி சொட்டு ஞான குழந்தையை நெருப்பில்லாக்க முயற்சித்தான். நெருப்பை நெருப்பு சுடுமோ? ஒருவேளை பாண்டியன் முயற்சி வெற்றியடைந்திருந்தால் அவனுக்கு பெரும் இழுக்கு வந்திருக்கும். ஏனென்றால் ஞானசம்பந்த பெருமான் எதுவும் செய்யவில்லை. அமைதியோடு வந்து அன்னை மீனாட்சியை தரிசித்து சைவ மடத்திலே தங்கி இருக்கின்றார். அங்கு இருந்த பாரம்பரியமாக காலங்காலமாக ஆலயத்தை நிர்வாகித்து வந்த சதாசிவ பெருமான் எழுந்தருளிய சர்வஞ பீடமான சைவ மடத்தை சார்ந்து அங்கு தங்கி இருந்தார். அவ்வளவுதான். அதுல கொலை அளவிற்கு அங்கு காரணமும் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் ஒருவேளை பாண்டிய மன்னன்
மணிவாசகப் பெருமானுக்கு மரண தண்டனை விதித்திருந்தால் யாருமே அதை எதிர்கேள்வி கேட்டிருக்க முடியாது. ஏனென்றால் காரணம் இருக்கின்றது. தேச துரோகம், ராஜ துரோகம். முதலமைச்சராக இருந்த நேர்மையே வழிவாது, நேர்மை வழுவாது நெறிசெலுத்திய மணிவாசகப் பெருமான் இத்துணை பெரிய செயலை செய்ய வேண்டிய காரணம் என்ன? தன்னையே இழந்தானா? தன் விதி கெட்டானா? தன் மதி கெட்டானா? என்ன நடந்தது மணிவாசகனுக்கு? ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான ஒரு கதை. ஒரு 4-5 பெரிய ஞானிகள் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக கபீர் சொல்கிறாரு, ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, ஓஷோ சொல்கிறாரு. அருமையான கதை. ஒரு பாமர பெண்மணி, தயிர் விற்கிற பெண், தினந்தோறும் நதியை கடந்து நடந்து வந்து அந்த புறம் இருக்கிற ஒரு பண்டிதருக்கு அபிஷேகத்திற்கு பால் கொடுப்பாள், பூஜைக்கு பால் கொடுப்பாள். ஒரு நாள் ஆற்றிலே பெருவெள்ளம், ஆனால் தவறாது பாலை கொண்டு வந்து விட்டாள். பண்டிதருக்கு பூஜை முடிந்ததும் தான் பளீரென்று உதித்தது. ஏய், எப்படி அம்மா வந்தாய்? ஓடம் ஓடாதே, ஆற்றிலே பெருவெள்ளம், நடந்தும் வர முடியாது, ஓடமும் செல்லாது, எப்படி வந்தாய்? தயிர்காரி சொல்லுகின்றாள், அதென்ன சாமி, நீ தான் 2 நாளைக்கு முன்னாடி கதை சொல்லும்போது சொன்னியே, சிவா சிவான்னு சொன்னால் சம்சார கடலையே கடக்கலான்னு. நானும் சிவா சிவான்னு சொன்னேன், தண்ணி மேலே நடந்து வந்துட்டேன், அவ்வளவுதான். நீ கடலே கடக்கலான்னு சொன்ன, நான் நதி தானே கடந்து வந்தேன். பண்டிதன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தன்னையும் நம்பாதவன் அடுத்தவனையும் நம்ப மாட்டான். பண்டிதன் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. மறுநாளும் குறித்த நேரத்திற்கு பால் வந்து இறங்கியது. பானையோடு வந்து நின்றாள் தயிர்காரி. என்னம்மா, வெள்ளம் வடிந்து விட்டதா? இல்லை சாமி, இன்னும் கரமுட்டித்தான் போகுது. கரமுட்டி போகுதுன்னா ஓடம் போக மாட்டானே, எப்படிமா வந்த? என்ன சாமி சொன்னா கேட்க மாட்டேங்கிற? 4 நாளைக்கு முன்னாடி நீ தானே சொன்ன, சிவசிவான்னு சொன்னா சம்சார கடலையே தாண்டலான்னு. இந்த காட்டு வெள்ளத்தையா தாண்ட முடியாது? சிவசிவான்னு சொல்லி நதி மேலே நடந்து வந்துட்டேன், அவ்வளோதான் சாமி. இப்பொழுது இவனுக்கு சற்று உரைத்தது. நம்பிக்கை வரவில்லை. இவள் பொய் சொல்கிறாள் என்று நிரூபிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். புரியவில்லை பண்டிதனுக்கு முழுமையாக. ஆனாலும் இவள் பொய் சொல்கிறாள் என்று மட்டும் நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம். உடனே எழுந்து வந்தான் ஆற்றங்கரைக்கு. என்ன சொல்ற? சிவசிவான் சொன்னியா? ஆத்து மேல் நடந்தியா? நடந்து காமி பார்ப்போம். அவளும் தூக்கினாள் தயிரையும் பாலையும் வைத்திருக்கும் கூடையை தலைமேலே. சிவசிவா 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 சொன்னால் நதியின் மேல் நடந்து சென்று கொண்டே இருந்தாள். கண்டதும் இவனுக்கு அடிவயிறு கலங்கியது. இவன் பக்தனாக இருந்திருந்தால் கண்கள் கலங்கி இருக்கும். இவன் பக்தன் அல்ல, அதனால் அடிவயிறு கலங்கியது. ஐயோ, ஒருவேளை இந்த நதியில் ஏதாவது யாரு வேணா நடக்கிற மாதிரி இருக்குமோ? ஒரு 10 அடி தூரம் நடந்து விட்டு தயிர்காரி திரும்பி பார்த்து, சாமி சொன்னா கேட்டியா? பார்த்தல்ல, இப்படித்தான் வந்தேன். இவனுக்கு அவ முன்னாடி தாம் பெரிய ஆள்னு நடிக்கிறதா, இல்லை திரும்பி போயிடுறதா
ஒன்றுமே தெரியல, தடுமாட்டி நின்றுட்டு இருக்கான். அவள் அங்கேருந்து கூவுறா. எரியிற எண்ணெயில், எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி, எண்ணெய் இல்லை பெட்ரோலே ஊற்றுறா. நீயும் சிவசிவான்னு சொல்லிட்டு நடந்து வாசாமி என் கூடியே. வரமாட்டேன்னு சொன்னால் மானம் போகும், வருவேன்னு போனால் உயிர் போகும். இந்த ஊரில் உயிர் போனாலும் பரவாயில்ல, மானம் போய் உயிரோட வாழ முடியாது. ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பார்த்துடலாமா? நம்ம சொல்லி கேட்ட இவளுக்கே வருதுன்னா நம்மளுக்கு வராதா? மெதுவா பயந்துகிட்டே குனிஞ்சு பார்க்குற தைரியம் இல்லாம கண்ணை மூடிக்கிட்டு சிவசிவா சிவசிவான்னு சொல்லி தண்ணி மேல கால வைக்கிறா, தொப்புன்னு விடுறான். தயிர்காரி, சாமி 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 சிவசிவான்னு சொல்ற துணியை ஏன் தூக்கி பிடிக்கிறேன்னு கேட்டாளாம். துணியை தூக்கியதால் விழுந்தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எங்கெல்லாம் ஆன்மீக சத்தியம் நமக்கு ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்ற நிலையில் நாம் இருக்கிறோமோ, அங்கெல்லாம் அதை நம்பி துணிந்து இறங்க மாட்டோம். மணிவாசகப் பெருமானுக்கு தெரியும், வந்திருப்பவன் குருந்த மரத்தடியில் குருவாயிருப்பவன் ஆதி குரு அம்பலவாணனே. நான் செய்து வைக்கும் ஆலயம் அவன் என்றென்றும் வாழ்ந்திடவே, அவனுக்கு ஆலயம் செய்தால் ஒரு அபச்சாரம் வராது, வந்தால் அதை எதிர்கொள்ள தயார். இந்த அழுத்தம் தானே ஐயம் திரிபு அற. ஐயம் வேறு, திரிபு வேறு. ஆழ்ந்து கேளுங்கள். ஐயம் என்றால் சந்தேகம், திரிபு என்றால் தெளிவின்மை, திரிதல் என்றால் மாறிப்போதல், மாற்றாய் புரிந்து கொள்ளல். மாறி புரிந்து கொள்ளுதல் திரிபு, புரியாது இருத்தல் ஐயம். ஐயமும் திரிபும் அற பெருமானை அனுபவித்ததனால் துணியை தூக்காமல் நதியில் இறங்கினான் மணிவாசகப் பெருமான். ஒருவேளை அவர் தானா இல்லை அவர் தம்பியா? ஐயம் வந்திருந்தாலும் சதாசிவன் தான். பணம் கவர்மெண்ட் பணத்தை வச்சு கோயில் கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் என்ன எங்கேயும் நல்லாத்தானே இருக்கார். இப்போ கோயில் என்ன ரொம்ப முக்கியமா? வந்தார், தீட்சை கொடுத்தாரு, ஆனந்தமாக இருந்தோம், சிவசாயுஜ்யத்தை அனுபவித்தோம், சரி வேலை முடிஞ்சது. அடுத்தது அரசன் என்ன சொல்கிறானோ அதை செஞ்சு குதிரையை வாங்கிட்டு போய் பொழப்ப கவனிப்பியா? இதுதான் திரிபு. மணிவாசக பெருமானுக்கு ஐயமும் இல்லை, திரிபும் இல்லை. குருந்த மரத்தடியில் இருந்தவன் ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியே. சமய விசேட நிர்வாண தீட்சைகளை அழித்து ஆட்கொண்டது அவனே. இருப்பும் இங்கிருக்கும் பொக்கிஷம் மட்டுமல்ல, பாண்டியன் நாட்டில் வைத்திருக்கும் பொக்கிஷமும் இவனுக்கே சொந்தம். முடிந்தால் அதையும் கொண்டு வாருங்கள், ஆலயம் செய்வோம் என்று. தன்னை உணர்ந்த துணிவு, தன்னை மீறிய துணிவல்ல, தன்னை உணர்ந்த துணிவு. தயிர்காரி சிவசிவான்னு சொல்லி தண்ணி மேலே கால் வைக்கும் பொழுது
அவளுக்கு உள்ள நம்பிக்கை திடமாக இருந்ததால் பாலத்தின் மீது கால் வைப்பது போலவே உணர்ந்தாள். பண்டிதனோ சிவசிவான்னு சொல்லி தண்ணி மேலே கால் வைக்கும்போது அவனுக்கு உள்ளேயே வழுக்கிக்கிட்டு போகிறதுனால இங்கேயும் வழுக்கிக்கிட்டு போச்சு. உள்ளே ஸ்திரமாய் இருந்திருந்தால் வெளியும் ஸ்திரமாய் தாங்கி இருக்கும். உள்ளே வழுக்கி சென்றதனால் வெளியிலும் வழுக்கி விழுந்தான். உள்ள வழுக்கினதால தான் துணியை தூக்கிக்கிட்டே சிவசிவாங்கிறான். பெருமான், மணிவாசகப் பெருமான் குருந்த மரத்தடியில் இருந்த குருநாதனை பார்த்ததும், அவர் பக்கத்திருந்ததும், ஆர்த்ததும், அவன் அடிபற்றியதும், கைகள் கோர்த்ததும், மனதை அவன் பாதத்தில் சார்த்ததும், தலையை மடியில் சாய்த்ததும், அவன் தோளில் தன்னை தாங்கியதும், தந்தோளில் அவனை தாங்கியதும் மனமாயை அல்ல. மனமாயையாய் இருந்தால் ஒரு தேசத்ரோகம், ராஜத்ரோகம் என்கின்ற அளவிற்கு அபாயகரமான ஒரு செயலை துணிச்சலோடு செய்திருக்க வாய்ப்பே இல்லை. முதலமைச்சராக இருந்து பல பேருக்கு நீதி வழங்கி நியாயாலயங்கள் நடத்தி இதுபோல் பல வழக்குகளை சந்தித்து விசாரித்து தீர்ப்பளித்து அரசனுக்கு உறுதுணையாய் இருந்தவனுக்கு இந்த தவறு செய்தால் அரசன் என்ன செய்வான் என்று தெரியாமல் போகவோ புரியாமல் போகவோ வாய்ப்பே இல்லை. பின் ஏன் கொண்டு வந்த பொருளெல்லாம் குதிரையாக வேண்டாம், ஆகட்டும் ஆலயம் என்று ஆணையிட வேண்டும்? அந்த அளவிற்கு என்ன நடந்து விட்டது? உலகத்திலே எழுதப்பட்ட காதல் கதையிலேயே மிக ஆழமான சுவாரஸ்யமான காதல் கதை இதுதான். அம்பலவாணன் என்னன்னா, இந்த ஒரு பக்தனுக்காக உடம்பு தாங்கி வந்து முதுகிலே பிரம்பை தாங்குகிறான். கொஞ்சம் பொறாமையாத்தான் இருக்கு. என்னையா உறவு? நாங்களும் தான் எத்தனையோ பக்தரங்களை பார்த்துருக்கோம், பகவானை பார்த்துருக்கோம். இவன் என்னடான்னா நாட்டு சுத்தம் மொத்தமாக தூக்கிட்டு போய் கோயில் கட்டி விற்கிறான். அவர் என்னடான்னா தரையிறங்கி நடந்து வந்தாலும் பரவாயில்ல உதவாங்கிறாரு அரசன்ற. என்னையா மாறி மாறி கூத்தா இருக்கு? என்ன காதல்? தேச துரோகம் ராஜ துரோகம் செய்யவும் தயங்காது காதலின் பலத்தாலே செயல்படுகிறான் மணிவாசகன். பாதியை பிடித்திருக்கிறாளே பார்வதி, அவளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்று கூட கவலைப்படாமல் தான் ஆக்கி வைத்த செங்கோலை முதுகிலே தாங்குகிறான் அம்பலவாணன். உலகின் இன்னமும் புரிந்து கொள்ளப்படாத மிக உயர்ந்த காதல் கதை மணிவாசகன் கதை. மாணிக்கவாசக பெருமான் என்ன காதல் ஐயா! தன் உயிர், இத்தனை காலமாக தான் சேர்த்து வைத்திருந்த நம்பிக்கை,
நற்பெயர், நற்புகழ், ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி சாகிறது தான் ஒரு மனிதனுக்கு மிக பெரிய கொடுமையான தண்டனை. ஆனால் அந்த ஐடென்டிட்டியே விட்டு கொடுக்கிறாரு. நேர்மை என்பது மணிவாசக பெருமானின் வாதவூராரின் ஐடென்டிட்டி. கடைசி காலம் வரை மிகுந்த கண்ணியத்தோடும் மிகுந்த நேர்மையோடும். ஞானசம்பந்தர் நம்மால் கொஞ்சம் லக்ஸூரியஸ் டைப்பு. முத்து பல்லக்கு, சேவகர்கள், பெரிய படை, நல்ல ஜாலியாக இருந்தார். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கு சென்றாலும் ஊருக்கு வெளியில் மட்டுமே தங்கியிருந்து மதுரபாவத்திலே இருப்பதனால், எப்போதும் பெருமானோடு பரபக்தி நிலையிலே மதுரபாவத்திலே இருக்கின்ற காரணத்தால், தன்னை மறந்த பரவசத்திலேயே இருக்கின்ற காரணத்தாலே, ஊருக்குள் எங்கும் சென்று தங்கியிருந்து யாருக்கும் ஒரு தொந்தரவும் கொடுக்க வேண்டாம் என்று எங்கு சென்றாலும் ஊருக்கு வெளியிலேயே ஒதுக்குப்புறமாகவே இருந்து இறைவனை சேவித்து மிகுந்த எளிமையோடு வாழ்ந்து ஒரு லட்சிய புருஷன் மணிவாசக பெருமான். என்ன காதலையா! அதிகபட்சமா குருந்த மரத்தடியில் பெருமான் குருவாக ஒரு 3 மாதம் தரிசனம் கொடுத்திருப்பார். 3 மாதம்தான் அவரோட வாழறார். ஏன்னா அதுக்கு மேலே நாள் கடந்திருந்தால் பாண்டியன் ஆள் அனுப்பியிருப்பான். என்னையா போனவன் குதிரை வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் குதிரை முட்டை வாங்கிட்டு வரியா, குதிரை முட்டையை வாங்கி பொறிச்சு கூட்டு வரியா, ஆளக்கானுமேன்னு பாண்டியன் ஆள் அனுப்பியிருப்பான். ரொம்ப நாள்லாம் குருந்த மரத்தடியிலே குருவாக எழுந்தருளிய பெருமானோடு அவர் வாழ்ந்து விடவில்லை. எனக்காவது 9.5 மாதம் கொடுப்பன. மார்ச்சிலிருந்து ஜனவரி வரை பெருமானோடு உறவாடி கழித்தது. அவருக்கு 9 மாதம்லாம் கொடுப்பன இல்லை, 3 மாதம்தான் அதிகபட்சமா. இந்த 3 மாதத்திலே என்ன நடந்தது? தேச துரோகம், ராஜ துரோகம் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் கொண்டு வந்த பொருளெல்லாம் குதிரை வேண்டாம் ஆக்குங்கள் கோவிலாக. கூட வந்த மற்ற அமைச்சர்கள் நடுங்குகிறார்கள். அப்பா, எனக்கு வேண்டாம் இந்த பழி. வாதவூராருக்கு அறிவுரையும் சொல்கிறார்கள். ஐயா, மூளை கலங்கியதா, புத்தி கலங்கியதா? குருந்த மரத்தடியில் தனியாக சென்று அமர்ந்து கொண்டு மேலும் கீழும் சிரிக்கிறீர், அழுகிறீர், புலம்புகிறீர், அரற்றுகிறீர். அதுவாவது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பைத்தியக்காரத்தனம் என்று சும்மா இருந்தோம். இப்பொழுது கொண்டு வந்த பொருளை எல்லாம் கோயிலை கட்டச் சொல்கின்றீர். இது உங்கள் வாழ்க்கை மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, எங்கள் வாழ்க்கையும் சேர்த்து சம்பந்தப்பட்டது. நாளை பாண்டியன் தண்டித்தால் எங்களை எல்லாம் சேர்த்துத்தான் தண்டிப்பான், உங்களை மட்டும் தண்டிக்க மாட்டான். நிறுத்துங்கள் ஆலயத்தை. வாதவூரார் பொறுமையோடு சொல்லுகின்றார். ஆலயம் நடக்கும். யாருக்காவது கஷ்டமாக இருந்தால் போய் பாண்டியனுக்கு சொல்லுங்கள். பாண்டியனுக்கு சொல்லச் சென்ற மந்திரிகள் எல்லாம் பாதியிலேயே சுரம், சீதபேதி, வாந்தி பேதி என விழுந்து விடுகிறார்கள். ஒருவரும் பாண்டியனை சென்று சேர முடியவில்லை, கும்பாபிஷேகம் நடந்து முடியும் வரை. இது இன்னொரு கூத்து. ஒருவனுக்கு மேல் வாசல் திறந்தது, மற்றவனுக்கு கீழ் வாசல் திறந்தது. ஒருவனுக்கு வடக்கு வாசல் திறந்தது, மற்றவனுக்கு தெற்கு வாசல் திறந்தது. இங்கு பெருமான் 4 வாசலையும் அமைத்து முடிக்கும் வரை போனவனுக்கெல்லாம் இருந்த வாசலெல்லாம் திறந்தது. பெருமான் தானே வந்து தங்கப்பிரம்பை தன் முதுகில் தாங்க வேண்டிய காரணம் என்ன? என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தும் பாண்டியன் தங்கத்தையும் முத்தையும் தாராளமாய் செலவு செய்து ஆலயம் அமைக்க வேண்டிய காரணம் என்ன?
இந்த அளவிற்கு துணிச்சலான செயலில் இறங்கி அபாயகரமான செயலை செய்கின்ற அளவிற்கு மணிவாசகனுக்குள் மலர்ந்தது என்ன? தானே வந்து நின்று தங்கப்பிரம்பை தன் முதுகில் தாங்க வேண்டிய அளவிற்கு சுந்தரேச பெருமான் தியாகம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? இரண்டிற்கும் விடை ஒன்றுதான், காதல். சாதாலே ஆயினும் தான் சாகாத காதல். என்னதான் நடந்திருக்கும்? பாண்டியன் தங்கத்தையும் முத்தையும் தேசத்ரோகம் ராஜத்ரோகம் எனும் கவலையே இல்லாமல் ஆலயம் சார்த்தி வைக்கின்ற அளவிற்கு தைரியம் வர காரணம் என்ன? அந்த அளவிற்கு ஆழமான அனுபூதி. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். சுற்றிலும் மலை மலையாக தங்கம் கிடைந்தால் அதிலிருந்து மூக்குத்தி நகைகளை செய்கின்ற ஆசாரி நாளை தங்கம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று பாதுகாப்பற்ற தன்மையில் இருப்பானா? மாட்டான். தினந்தோறும் மூக்குத்தி செய்தாலும் அதிகபட்சம் 300 செய்வேன். அதற்கு தேவை அதிகபட்சம் 1 கிலோ தங்கம். இங்கோ ஆனால் மலைகளாய் தங்கம் இருக்கின்றது. ஏன் கவலைப்பட வேண்டும் என்றுதான் இருப்பான். அதே போல பக்தி மலர்ந்து விட்டால் சுற்றி இருப்பதெல்லாம் பரமனாகவே தெரியும். அதனால் ஒரு சங்கடம் வருமோ, வரும்பொழுது நமக்கு துக்கம் வருமோ, பெருமான் வந்து காக்காமல் விடுவானோ என்கின்ற பாதுகாப்பற்ற தன்மையே வராத தன்மையானந்த நிலையை மணிவாசகன் ருசிக்கின்றான். தங்க மலை சூழ்ந்த விசுவகர்மன் தங்கத்தை பற்றி பாதுகாப்பற்ற சூழலுக்குள் நுழைவதே இல்லை. பக்தி கடல் சூழ்ந்த பக்தனோ நமக்கொரு பங்கம் வருமோ, வரும் வேளையில் பெருமான் வராமல் போவானோ என்கின்ற பாதுகாப்பின்மைக்குள் செல்வதே இல்லை. பக்தியே பெரும் சக்தியாயிருப்பதால் சிந்தையெல்லாம் எந்தை நிறைந்திருக்க நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. மணிவாசக பெருமான் பிரார்த்தனை செய்வதில்லை, பெருமானை வாழ்த்தி துவங்குகிறார். என்றென்றும் எம்பெருமானே வாழ்ந்திரு, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும், இமைக்கின்ற பொழுதும், ஒரு கண் சிமிட்டுகின்ற போது கூட, அந்த பொழுது கூட இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காது இருப்பவன் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க.
ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாந்தாள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. சுத்தாத்வைத சத்தியத்தின் சாரத்தை பெருமான் இந்த சில வரிகளிலே மாணிக்கவாசக பெருமான் வகுத்து சொல்லுகின்றார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, குகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவெல்க. அடைந்த அனுபூதி அசாத்தியமான பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்ததனால்தான், எந்த அபாயமும் தன்னை நெருங்க முடியாது என்கின்ற தெளிவினால்தான், பாதுகாப்பற்ற தன்மை ஒரு வினாடி கூட தனக்குள்ளே இடம் பிடிக்க முடியாத காரணத்தால் தான் தைரியமாய் உத்தரவிடுகின்றார். கொண்டு வந்த தங்கமும் முத்தும் ஆவுடையார் கோயிலாய் மாறட்டும். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஆவுடையார் கோவில் போகணும்னு. நான் போனா ஒவ்வொரு துணையும் கட்டி அழுவேனே. பெருமானே, உன் காதலின் சின்னம் அல்லவா இது? மணிவாசக பெருமானே, நீ எத்துணை காதலில் கரைந்திருந்தால் அந்த காதல் உனக்கு எந்த அளவுக்கு துணிச்சலை கொடுத்திருந்தால் இந்த கல்லையெல்லாம் கரைத்து எத்துணை தைரியத்தோடும் துணிவோடும் காதலுக்கு நீ செய்த சிவ சின்னம் இந்த ஆவுடையார் கோயில். அங்கிருக்கும் ஒவ்வொரு தூணும் மணிவாசகன் காதலுக்கு சாட்சி. குருந்த மரத்தடியில் பெருமான் குருவாய் எழுந்தருளி மணிவாசகனுக்கு சிவசாயுஜ்யம் கொடுத்த, சதாசிவோகம் எனும் அனுபூதியை கொடுத்த, சுத்தாத்வைத விஞ்ஞானம் அளித்த லீலைக்கு சாட்சி. மணிவாசகன் கரைந்து 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 உருகி தன்னிலை சிவநிலையோடு மறைந்து போயிருந்த நிறைநிலையின் சாட்சி. ஒவ்வொரு தூணும் தன்னையே மறக்க வைக்கும் அந்த சிவபோதம். ஒன்று மட்டும் சொல்கின்றேன் மக்களே, சிவதீட்சை பெற்று சிவபூஜை செய்து சிவ சிந்தனை செய்து சிவோகம் எனும் நிலையில் நிலைத்திருங்கள். அதை தவிர வாழ்வில் வேறொரு பயனும் இல்லை. வாழ்விற்கு வேறொரு வழியும் இல்லை, பயனும் இல்லை. சிவோகம் என சிந்தை நிறைந்திருக்கும் எந்தையை சிந்தையில் நிறைத்து சிவோகம் என இருப்பதைத் தவிர வேறொன்றும் வாழ்வின் வழியோ வெளியோ பயனோ இல்லை. வாருங்கள், சிவதீட்சை பெற்று வாழுங்கள். அக்டோபர் 15, 16 உங்களுக்காய் பெங்களூரு ஆதீனம் திறந்திருக்கிறது. சிவதீட்சை பெற்று சிவோகம் எனும் நிலையில் எந்தையை சிந்தையில் நிறைத்து சிவமாய் வாழ்ந்திடுங்கள். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். ನಿತ್ಯಾನಂದ ಪೀಠಂ ಬೆಂಗಳೂರು ಆದೀನಂ ಆಫ್ ಮೈಸೂರು ರೋಡ್ ಬಿಡದಿ ಬೆಂಗಳೂರು
08027279999.